45 days of new weight loss challenge டே 27 பார்க்கலாமா? டே ஸ்டார்ட்ஸ் வித் பிளாக் ரெய்சின்ஸ் தான். இது வந்து ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா இது என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிக்கன் டிக்கா, குக்கும்பர், ஆல்மண்ட் சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்ஸ், அதனால அதுக்கு நானும் அம்மாவும் ரெடி ஆகிட்டோம். காலையில் தூங்குவோம்ல, அதனால மத்தியானம் தான் போகணும். என்னால் வந்து சண்டே அதுவும் 12 மணிக்கு முன்னாடி எழுந்துக்கிறதுலாம் பாசிபிளே கிடையாது. அங்கே போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டு நல்ல ஒரு நாப்பு, என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் சரியான தூக்கம். 8:30க்கு தான் எந்திரிச்சேன் நைட்டு. அப்புறம் ஜிம் போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த காஃப் மசில் எனக்கு இன்னும் நார்மலே ஆகலை. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெச்லாம் பண்ணிட்டு இப்படியே இருந்தால் எப்படி, சைக்கிள் இன்னைக்கு கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கிட்ட சைக்கிள் பண்ணேன். அப்புறம் வந்து டின்னர் தான். டின்னர் வந்து மில்லட் இட்லி. எனக்கு வந்து தோசையாக தான் சாப்பிட்டு இவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு இட்லியாக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருந்தது. ஸ்டேக்கான ரைஸ் அண்ட் ஸ்டோக் பண்ணிட்டு ஐ வாஸ் நாட் மென்டலி வெல். ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய், வாமா போய் பிலாலில் போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஏன் கெட்ட நேரமோ என்ன தெரியல, நிற்க முடியாத அளவு கூட்டம். எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. டீயும் வேணாம், ஒன்றும் வேணாம், வா ரவுண்டு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மாமி டாட்டர் அந்த காசிப்பிங் டைம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெரினா வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் என்னோட சண்டே சூப்பராக போச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பை பை மக்கள்.